இன்றைக்கு எனக்கு என்ன வேண்டுமோ அதை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இது எனக்கு போதும், எனக்கும் ஒரு காலம் வரும், என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி யாரை குறித்தும் பொறாமை கொள்ளக்கூடாது. பிரியமானவர்களே, உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவளை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களோடு இணைந்து இருப்பாராக. கொலோசியர் 3:8 பொறாமையையும் விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பொறாமை இன்றைக்கு எங்கும் நிறைந்திருக்கிறது. பொறாமைக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய கண்கள் பிறரையே பார்க்கிறதுனாலதான், அல்லது நம்ம பிறரோடு கம்பேர் பண்ணுகிறதுனாலதான். எனக்கு இல்ல அவங்கள விட நான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் பொறாமையை கொண்டு வரும். ஒன்றை நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், இன்றைக்கு எனக்கு என்ன வேண்டுமோ அதை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இது எனக்கு போதும். என்னை விட எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருந்தாலும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கும் ஒரு காலம் வரும், என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி யாரை குறித்தும் பொறாமை கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், கொடுக்காததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, நீர் என்னோடு இருக்கிறீங்களே அதுவே பெரிய சந்தோஷம் என்று சொல்லி நம்முடையதை சந்தோஷத்தோடு அனுபவிக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். பொறாமையை விட்டு விடுவோம், தேவனால் ஆசீர்வாதத்தை பெறுவோம். God bless you.